Taste the Daily. அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 9வது நாளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ள நிலையில் திமுகவின் அவலங்களை கழக பொதுச் செயலாளர் உரையாற்ற உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த 9வது நாளாக மக்களை காப்போம், தமிழகத்தை பார்ப்போம், பாதுகாப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த புரட்சி பயணத்தினுடைய இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதி புதிய பேருந்து நிலையம் அருகே பல்லாயிரக்கணக்கான திறந்திருக்கக்கூடிய பெண்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் மத்தியிலே எழுச்சிகளை ஆற்றுவதற்காக வருகை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த சீர்காழி மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை அதிமுக ஆட்சி காலத்திலே வழங்கி இருக்கிறது. அதை மக்கள் எழுச்சியோடு எண்ணி பார்த்து இன்றைக்கு கூறியிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இந்த மீனவ மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை ஆட்சியில் இருந்த போது கொடுத்திருக்கிறார்கள். அந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலேயே நாம் பார்த்தோம். தற்போது இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகையை தொடர்ந்து இந்த சீர்காழி புதிய பேருந்து நிலையமே குலுங்கிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் வெள்ளத்தால் உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திலே ஸ்டாலினின் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையிலே மிகப்பெரிய ஒரு அட்டூழியம் அரங்கேறி இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு பிரிவுடைய டிஎஸ்பியாக 4 சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டிருக்கிறது. 1 கிலோமீட்டர் தூரம் தனது வீட்டிலிருந்து அந்த மதுவிலக்கு பிரிவு அந்த டிஎஸ்பி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தனது இல்லத்தில் இருந்து நடந்தே சென்றிருக்கிறார். நேர்மையான அதிகாரிகளுக்கு ஸ்டாலினுடைய காவல்துறையில் இடமில்லை என்று அவர் செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்ட அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக சுந்தரேசன் இருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் முதல் இங்கே பணியாற்றி வருகிறார். இவர் பொறுப்பேற்றது முதல் சட்டவிரோதமாக சாராயம், மது கடத்தல் மற்றும் விற்பனை செய்வோர் மீது பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 23க்கும் மேற்பட்ட பார்களுக்கு சீல் வைத்திருக்கிறார். சட்டவிரோதமாக சாராயம், மதுபான கடத்தல் தொடர்பாக 1200க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து 700 பேரை சிறையில் அடைத்திருக்கிறார். இவர் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட 5 பேர் மீது குண்டர் சட்டத்திலே நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். இவ்வாறு மயிலாடுதுறை மாவட்டத்திலே மது கடத்தல்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக டிஎஸ்பி சந்திரேசன் தெரிவிக்கிறார். 4 சக்கர வாகனத்தை மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கையிலே இருக்கக்கூடிய காவல்துறையில் ஒரு டிஎஸ்பிக்கு இப்படிப்பட்ட ஒரு அவலம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கு வந்து சென்ற பிறகு அமைச்சருக்கு எஸ்கார்டு செல்வதற்கு டிஎஸ்பி சுந்தரேசனை வாகனத்தை கேட்டு கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு பணிக்காக வெளியூருக்கு அனுப்பி வைத்த மாவட்ட காவல்துறையினர் மீண்டும் பணிக்கு வந்தவுடன் வாகனத்தை அவருக்கு அனுப்பாமல் பறித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் டிஎஸ்பி சுந்தரேசன் சில நாட்களாக 2 சக்கர வாகனத்தில் பணிகளுக்கு சென்று வந்ததாகவும் அந்த வீடியோ காவல்துறை குழுவில் பதிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் டிஎஸ்பி சுந்தரேசன் இன்று தனது வீட்டில் இருந்து மதுவிலக்கு பிரிவு அலுவலகத்திற்கு பணிக்கு நடந்தே சென்றிருக்கிறார். மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை மேற்கொண்ட போது நேர்மையான ஒரு டிஎஸ்பியை இதுபோன்று பாரபட்சம் காட்டி ஸ்டாலினுடைய காவல்துறை உயர் அதிகாரிகள் நடந்து கொள்வது ஒட்டுமொத்தமாக போதைப் பொருளுக்கு இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்கிற அதிகாரிகளை கூட விட்டு வைக்கவில்லை என்பதைத்தான் இந்த நிலை காட்டுகிறது. குறிப்பாக ஸ்டாலினுடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதை ஏன் இப்படி இவர்கள் நடத்துகிறார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஒரு பணிக்கு அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காவல்துறையினுடைய டிஎஸ்பியை அந்த வாகனத்தை பறித்துக் கொண்டு அவரை நடத்தி விட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இங்கே காட்டுகிறது. குறிப்பாக காஞ்சிபுரத்திலே ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்சாங் கொலை வழக்கு தொடர்பான பல்வேறு கொலை வழக்குகளுக்கு பின்னால்
பல்வேறு நிலைகள் இருப்பதை காண முடிகிறது. என்கவுண்டர் விசாரணைக்கு பிறகு அதிகாரி சுந்தரேசன் குறிப்பாக காவல்துறையினுடைய அறிக்கையை சுட்டிக்காட்டாமல் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கொலை வழக்கு சம்பந்தமாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்ததாகவும், குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது அவர்கள் யார் குற்றவாளி என்பதை கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொண்டதாகவும், இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து பல இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் தான் நாளையுடைய திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த, குறிப்பாக அந்த மதிமுகவை சேர்ந்த நிர்வாகியை சில காவல்துறை அதிகாரிகள் அடித்ததாக கூறப்படுகிறது. அதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு மாநில மனித உரிமை ஆணையத்துடைய டிஎஸ்பியாக இருந்த சுந்தரேசனை பணியிட மாற்றம் செய்திருக்கிறார். இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஒரு காவல்துறையின் டிஎஸ்பியை வாகனத்தை பிடுங்கிக் கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக காவல்துறைக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு நிலைகளில் இது போன்ற நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி மக்கள் விரோத போக்கையும், சாராயம் விற்கக்கூடியவர்களுக்கு, கஞ்சா விற்கக்கூடியவர்களுக்கு, போதைப் பொருள் விற்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும், உடன்பிறப்புகளே இது போன்ற போதைப் பொருட்களை விற்கக்கூடிய அவலமும் நிலவி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.